இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரத்தில் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். லேவிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 11-18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானை விட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடற செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 19. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நீங்கள் எந்த பக்கம், வலப்பக்கமா இடப்பக்கமா? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24 ஆண்டவர் இயேசுவின் முக்கியமான போதனைகளுள் ஒன்று. யாராவது ஒருவருக்குத்தான் உண்மையாக இருக்க முடியும், அல்லது யாராவது ஒருவருக்குத்தான் உண்மையாய் பணி செய்ய முடியும். இருவருக்கு உண்மையாய் இருக்க முடியாது, இவருக்கு பணி செய்யவும் முடியாது. இதைத்தான் இயேசு வலியுறுத்தி கூற விழைகிறார்.
நாம் கடவுளுக்கு பணிவிடை செய்கின்றோம் என்றால் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கடவுளின் கட்டளை என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் கடைசியில் வருகின்ற உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்ற வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த கட்டளையை கடைபிடிக்கும் யாரும் அடுத்தவரை வஞ்சிக்கவோ ஒடுக்கவோ மாட்டார். மாறாக நீதியோடு நடந்து கொள்வார். இத்தகையோர் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றார் அல்லது ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்றார் என்பதும் ஆண்டவர் அவருக்கு தக்க கைமாறு தருவார் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இதற்கு எதிராக செயல்படுவோர் யாவரும் ஆண்டவர் பக்கம் இல்லை என்பது வெளிப்படையான உண்மை. இந்த உண்மைகளை எல்லாம் அப்படியே உணர்த்துவதாய் இருக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் பற்றிய குறிப்பு இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகிறது. செம்மறியாடுகள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களை குறிக்கிறது. அதனால் அவர்கள் ஆண்டவரின் வலப்பக்கத்தில் இடம்பெறுகிறார்கள். அவரிடமிருந்து சிறந்த கைமாறும் பெறுகிறார்கள். வெள்ளாடுகளோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை குறிக்கிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளாததாலேயே அவர்கள் இடப்பக்கத்தில் இருக்கின்றார்கள், தண்டனையும் பெறுகிறார்கள். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது கட்டளை படி நடக்க வேண்டும். அவரது கட்டளைகள் எத்துணை உயர்வானவை என்பதை இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 19 நமக்கு எடுத்து எம்புகிறது. ஆகையால் நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும்போது அவருக்கு வலப்பக்கம் இருப்போம், அவரிடமிருந்து சிறந்த கைமாறு பெறுவோம் என்பது உறுதி. இப்போது நாம் யார் பக்கம் இருக்க போகிறோம் அல்லது எந்த பக்கம் இருக்க போகிறோம் என்பதை நாமே முடிவு செய்து கொள்வோம். கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கோவிலுக்கு சென்று திருப்பலியில் பங்கேற்று வந்தார். இது பக்கத்து வீட்டில் இருந்த பிற சமயத்தை சார்ந்த ஒருவருக்கு மிகுந்த வியப்பை தந்தது. எனவே அவர் ஒரு சிறு குறிப்பை எழுதி அதை அந்த கிறிஸ்தவரிடம் தந்தார். அந்த குறிப்பில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: உங்களுக்குத்தான் சரியாக காது கேட்காது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பாடப்படும் பாடல்களோ வழங்கப்படும் மறையுரையோ உங்களுக்கு சரியாக கேட்காதே. அப்படி இருக்கும்போது எதற்காக கோவிலுக்கு போகிறீர்கள் என்று அந்த சிறு குறிப்பில் எழுதி அவரிடம் கொடுத்தார். கிறிஸ்தவர் அந்த சிறு குறிப்பை படித்து பார்த்துவிட்டு அவருக்கு இவ்வாறு பதில் எழுதினார்: எனக்கு கோவிலில் பாடப்படும் பாடல்களோ அங்கே வழங்கப்படும் மறையுரையோ கேட்காதுதான். ஆனால் நான் கிறிஸ்துவின் பக்கம் இருக்கிறேன் என்பதை என்னை சுற்றி வாழ்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கோவிலுக்கு போகிறேன் என்று பதில் சொன்னார். தான் காது கேளாதவராய் இருந்தபோதும் தன்னுடைய செயலின் மூலம் தான் கிறிஸ்துவன் பக்கம் இருப்பதை இந்த மனிதர் வெளிப்படுத்தினார். யார் யாருடைய பக்கம் இருக்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்பதை திருப்பாடல் 118:6 பார்க்கிறோம். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? 1. கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து வாழ முயற்சி செய்வோம். ஒவ்வொருவரிலும் கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை அன்பு செய்வோம். 2. ஒவ்வொருவரிலும் கடவுள் குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை அன்பு செய்வோம். 3. யாருக்கும் அநீதி இழைக்காமல் நீதியை கடைபிடித்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம்.
இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.